கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஹெச்ஏஎலோட ரிசல்ட்ஸ் வந்து ஜூன் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம எப்படி பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஹெச்ஏஎலோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம எந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்றதையும் பார்த்துருவோம். பேசிக்காக ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த குவார்ட்டர்லியில் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படி இப்போ ஜூன் குவார்ட்டர்லியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஹெச்ஏஎல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இயர் ஆன் இயர் பார்க்கணும். ஸோ 2025 போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2024ஓட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட நம்ம கம்பேர் பண்ணுவாங்க. பொதுவாகவே ஷேர் மார்க்கெட்டில் அப்படி தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸோ இதுக்கு முந்தைய குவார்ட்டர் 2025 மார்ச்சோட கம்பேர் பண்ணலாமே, அப்படித்தானே கம்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி கூட எனக்குள்ளே வந்துச்சு பிகினிங் ஸ்டேஜில். ஸோ அதனால் உங்களுக்கும் வரலாம். இப்போது இதையே எடுத்துக்கிறோமே. இப்போ நம்ம டிஃபென்ஸ் செக்டாரில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மார்ச் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் வேறு லெவலில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இது நடக்கும். இந்த ஹெச்ஏல போய் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம சொன்னதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றத நீங்கள் போய் பாருங்கள். ஸோ பேசிக்காக இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு மாதிரியான காலநிலையில் சேல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ இயர் ஆன் இயர் தான் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவாங்க. பவர் செக்டராக இருந்தீங்கன்னா பவர் செக்டாரில் இருக்க ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் எப்போது அதோட ரெவென்யூ கூடும் அப்படின்னு பார்க்கும்போது சம்மர் சீசனில். ஸோ அதே சமயத்தில் இந்த ஃபெவரேஜ் ஸ்டாக்லாம் பார்க்கும்போது அதுவும் அந்த சமயத்தில் என்ன ஆகும், ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலையில் உங்களுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அவங்களோட ப்ராஃபிட்டும் கூடும். ஸோ அதனால தான் இயர் ஆன் இயர் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ ஹெச்ஏஎலோட ரிசல்ட்ஸை பார்க்கும்போது 2024ஓட தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரெவென்யூ பார்க்கும்போது 2024 4348 கோடி. ஸோ அதே இப்போது 2025 ஜூனில் 4819 கோடி ரெவென்யூ அப்படின்ற பார்க்கும்போது 11% வந்து என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிட்டா, அதாவது ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இவங்க இந்த ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, ஸோ அதுக்கு மேலே இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா, அதாவது டேக்ஸுக்கு முன்னாடி அப்படி பார்க்கும்போது 29% வந்து என்ன இருக்குது, எபிட்டா வந்து கூடி இருக்குது. ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் ஸோ ஹெச்ஏஎலோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கும். ஸோ ஸ்லைட்லி தான் விழுந்திருக்கு. பெரிய பிரச்சனை ஹெச்ஏஎலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இது கிடையாது. ஸோ ஜூனோட கம்பேர் பண்ணும்போது 4% என்ன இருக்குது, உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இபிஎஸ் பார்க்கணும். ஸோ இபிஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா அதுக்கும் ஒரு 4% வந்து உங்களுக்கு டிக்ளைன் தான் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ஸோ இந்த ஹெச்ஏஎல வந்து உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இல்லை அப்படின்னா லாங் டேர்மில் நான் சொல்கிறது, ஸோ ஷார்ட் டேர்மையும் விட்டுருவோம். லாங் டேர்மில் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தரோட போர்ட்ஃபோலியோவும் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஹெச்ஏஎலோட ஸ்டாக் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஸோ உங்களுக்கு டிஃபென்ஸ் செக்டரில் இருக்க லீடர் அப்படின்னு சொல்லும்போது இவங்க தான். ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக மேலே போகும். ஸோ கீழே இறங்கினாலும் கூட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் கீழே இறங்கும். இப்போ பிடியில் இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கொச்சின் ஷிப்யார்டாக இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணால் அல்டிமேட்டாக மேலே போகும். எந்த அளவுக்கு மேலே போச்சோ அதிலேருந்து கீழே 50% இறங்கிடும். ஆனால் இப்போ இந்த ஹெச்ஏஎல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்ல ரிட்டர்ன்ஸையும் கொடுக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துருவோம். ஓகே, இப்போ மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 2,94,890 கோடி. ஓகே, இப்போது இவங்களோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 5,166. இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 4,409. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஒரு லாங் டேர்முக்கு நம்ம இப்போ வாங்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து இப்போது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவர் வேல்யூஷனில் இருக்கா
அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு நல்ல ஸ்டாக் ஒரு நல்ல ஸ்டாக் இவ்வளோ தான் ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் அந்த ஸ்டாக்கை எந்த ப்ரைஸில் வேணாலும் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு ஃபேர் ப்ரைஸில் வாங்கணும். ஸோ கம்மியான ஒரு ப்ரைஸில் வாங்கி நம்ம வாங்குறது தான் ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இதோட பிஇ பார்க்கணும். ஸோ பிஇ பொறுத்த வரைக்கும் 35. இந்த 35 அப்படின்றது லோ பிஇயா அப்படின்றது மற்ற செக்டாரோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ இவங்களோட செக்டார் பிஇயையும் பார்க்கணும். ஸோ 66. ஸோ அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ பார்க்கணும். இண்டஸ்ட்ரி பிஇ பார்க்கும்போது 66.8. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட பிஇ 35. ஸோ கிட்டத்தட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 45% வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதிலே நமக்கு பாதி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட புக் வேல்யூ 523. ஸோ புக் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 or 9 டைம்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே ட்ரேடே ஆனாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்டாக். ROE பாருங்கள், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26%. அதாவது இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்க இன்வெஸ்டருக்கு இந்த ஸ்டாக் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 26% வந்து ஒன்றா இருக்குது, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஒரு 15க்கு மேலே இருந்தால் ஒவ்வொரு ஸ்டாக்குமே சரி 15 above ROE இருந்துச்சுன்னா அது ஹெல்தியான ஸ்டாக் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROCE பார்க்கணும். இதாக இருக்குது. ROCE அப்படின்னு பார்க்கும்போது 33.9% இருக்குது. ஸோ இந்த ROCEனா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய். ஸோ இந்த HAL கம்பெனிக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் இது எவ்வளவு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் அப்படின்னு அர்த்தம். இதுக்கும் 15க்கு above இருந்தாவே ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுவும் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், 33.9% வந்து என்ன இருக்குது உங்களுக்கு இருக்குது. ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்டாக் அப்படின்றத இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குக்கு கடன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி 0ல் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கடனே இல்லாத ஒரு ஸ்டாக். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ. இந்த பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 3க்குள்ளே இருக்கலாம். ஸோ இது வந்து 1.97ல் இருக்குது. ஸோ குயிக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 3க்குள்ளே இதுக்கும் இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குயிக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னா ஒரு ஷார்ட், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குறுகிய கால கடன் சொல்லுவாங்க. அந்த குறுகிய கால கடனை இவங்க வந்து வாங்கிட்டு அதை செலுத்துறதுக்கான பவர் இவங்ககிட்ட இருக்கா அப்படின்றத இவங்களோட சொத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, கரண்ட் அசட்டை வச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது குயிக் ரேஷியோ 1லேருந்து 3க்குள்ளே இருக்கணும். இது 1.55 தான் இருக்குது. இதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பிஇ கம்மியாக இருக்குது. ஸோ இவங்களோட டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, ஸோ கடனே இல்லாத கம்பெனி. இந்த கம்பெனியோட வளர்ச்சியும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று மட்டும் நம்ம பார்க்கலாம், இவங்களோட பியர்ஸோட கம்பேர் பண்ணுவோம். ஒரு ஸ்டாக் வந்து பொதுவாக நம்ம லாங் டேர்முக்கு வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை மட்டுமே பார்க்காம அவங்களோட பியர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இந்த ஸ்டாக் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது பாருங்கள், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கோட பிஇ 35.5. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பொசிஷனு பாரத் எலக்ட்ரானிக்கோட உங்களுக்கு பிஇ பாருங்கள் 50. பாரத் டைனமிக் 97, கார்டன் டி ஷிப்பிங் 51, டேட்டா பேட்டர்ன் 65, ஜென் டெக்னாலஜி 50, ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் 60. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த HAL வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தான ஸ்டாக்கு. இப்போவும் இந்த ஸ்டாக் வந்து நம்ம லாங் டேர்முக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா பல்க் பையிங் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் பின்னில் இருக்குது. அது ஒரு ஆல் டைம் ஹையும் இல்லாமல் ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது நம்ம கம்மியாக வாங்கணும். இது ஒரு ஃபேர் ப்ரைஸு தான், ஆனாலும் அதோட சப்போர்ட் வந்து கீழே இருக்குது. கீழேருந்து அந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. அதனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ஓகே, ஒரே ஒரு தடவை நம்ம இதோட சார்ட் எடுத்து ஒன்ஸ் பார்த்துருவோம். ஒரு 1 or 2 மினிட்ஸுக்குள்ளே முடிச்சிடலாம். இன்னொரு நிமிஷம் இதோட இதையும் அதாவது இன்வெஸ்டரையும் பார்த்துருவோம். FIDI இன்னொன்று ப்ரொமோட்டர். ஸோ இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ப்ரொமோட்டர் பொறுத்த வரைக்கும் 71.64. ஸோ FII பாருங்கள் 12 பாயிண்ட்லேருந்து 11.9 மைல்டாக கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது DIA பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ மார்ச் குவார்ட்டர்லேருந்து ஜூன் குவார்ட்டர் ஸ்லைட்லி ஹைக் பண்ணியிருக்காங்க. 8.26%லேருந்து 8.67% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட வச்சுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஒர்த்து. இன்னும் டிஃபென்ஸ் செக்டாருக்கு வருஷம் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ண போது, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் டிஃபென்ஸ் ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சொல்லப்போனால் இருக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ சைனாவாக இருக்கட்டும் இல்லை பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்த 2 நாட்டுக்காகவே நம்ம என்ன பண்ணணும், டிஃபென்ஸ் செக்டாரில் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான ஃபண்டு வந்து வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்போது இந்த கம்பெனி, இந்த மார்க்கெட் லீடர், இவங்க வளர்ந்துக்கிட்டே போவாங்க. ஒரு நல்ல வேல்யூஷனில் இருக்க ஒரு ஸ்டாக். ஒவ்வொருத்தரோட போர்ட்ஃபோலியோலையும் இது இருக்க வேண்டிய முக்கியமான ஸ்டாக்குகளில் இதுக்கும் ஒன்று. ஸோ இந்த ஐடிசி மாதிரின்னு வைங்களேன், ஐடிசியை விட இந்த ஸ்டாக் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஐடிசியில் வந்து அது வந்து லீடர்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு ஸ்டாக் இருக்குது. ஆனால் இந்த ஹெச்ஏல பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் செக்டாருக்கு இது ஈக்குவலாக இன்னொரு ஸ்டாக் கிடையாது. இது மோனோபோலின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த செக்டாருக்கு இப்போது ஹெச்ஏஎல் ஸ்டாக்கோட டெக்னிக்கலாக நம்ம இப்போது இந்த ஸ்டாக் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்க்கும்போது, அதோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது 5575. ஸோ இதோட லோ அப்படின்னு பார்க்கும்போது 3088. இப்போ மிட்பீனில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போது ஹெச்ஏஎல் வந்து இன்னும் கீழே வந்துருமா அப்படின்ற கேள்வியும் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான பதில் வந்து கேள்விக்குறி தான். ஸோ கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இப்போது இருக்கிற இந்த ப்ரைஸில் மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 2 பக்கமும் நம்ம பார்க்கணும். இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாக் ஒரு 5000 வரைக்கும் போயிட்டு ஒரு ரீட்டர்ஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து மேலே போகலாம். ரிசல்ட் வந்து உங்களுக்கு நியூட்ரலாக இருக்குது அப்படின்றதுனால இன்னும் ஸ்லைட்லி டவுன் ஆகலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 3088க்கு அகைன் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி வந்துச்சு அப்படின்னா கூட நெக்ஸ்ட் இந்த ப்ரைஸ் வர்றதே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரேர். 3800 ரீச் பண்ணுறதே பெரிய விஷயம். ஒருவேளை வந்தால் இந்த 3800 வரைக்கும் வரும். இதுக்கு மேலே இது கீழே இறக்குறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஒன்று பண்ணலாம். இந்த 4409 இந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்குதான்னு பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் 3800 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சூப்பரான ஒரு ப்ரைஸ் வாங்கலாம். ஒருவேளை இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்போ வாங்கியிருக்க. ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்குமுலேட் பண்ணணும். ஒரு 1 or 2 குவான்டிட்டிஸ் வாங்கினாவே போதும். ஸோ அது உங்களோட ஃபண்டு நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்கு வந்து அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம டிசிஷனை மேக் பண்ண முடியும். ஒவ்வொருத்தரோட கேபிட்டல் வேறு மாதிரி. அதனால் உங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு நீங்கள் எவ்வளோ இந்த ஸ்டாக்குக்காக அலோகேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே அக்குமுலேட் பண்ணுங்கள். 1 or 2 குவான்டிட்டிஸை. ஓகே, இந்த ஸ்டாக்கு, அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.